6ක කාලයක් ලැබෙනවා. நன்றி சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே. இன்று இந்த அவசரகால சட்டத்தை நீடிப்பது சம்பந்தமான விவாதங்கள் பேசப்படுகின்ற பொழுது பார்லமன்றத்திலே குறிப்பாக ஆளும் தரப்பிலே இருக்கின்ற பார்லமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் எதிர்க்கட்சி விமர்சிக்கின்ற ஒரு நிலைப்பாடு இருந்தாலும் இந்த அவசரகால சட்டத்தினுடைய நீடிப்பினுடைய நோக்கம் என்னவென்ற விடயங்களை தெளிவுபடுத்துகின்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக காணப்படுகின்றது. ஏனென்றால் இன்று அந்த 76 வருட சாபத்தை பற்றி பேசுகின்ற எதிர்கட்சியிலே இருக்கின்ற உறுப்பினர்களை விமர்சிக்கின்ற குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவரை சீண்டுகின்ற விடயங்களை பேசுகின்ற அரச உறுப்பினர்கள் இருக்கின்றார்களே ஒழிய இதனுடைய நோக்கம் என்னவென்பதை விளக்கப்படுத்துகின்ற அல்லது இந்த நாட்டுக்கு தெளிவுபடுத்துகின்ற விதங்களை பார்க்கின்ற பொழுது குறைவாக காணப்படுகின்றது. சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்று இந்த அவசரகால சட்டம் நீடிக்கப்படுவதனுடைய நோக்கம்தான் இன்று என்ன என்ற கேள்வி இன்று பகிரங்கமாக எல்லா தரப்பினாலும் முன்வைக்கப்படுகின்றன. ஏனென்றால் இன்று பார்லமன்றத்திலே 159 பார்லமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு இந்த அவசரகால சட்டத்தை நாங்கள் நீடிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. அதுவும் இந்த டித்வா நிவாரண செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்காக என்று சொல்லுகின்ற இந்த விடயம் எந்த அளவிலே உண்மையான விடயம் என்ற கேள்வி இன்று மக்கள் மத்தியிலே காணப்படுகின்றது. ஏனென்றால் இன்று இந்த அவசரகால சட்டத்தினுடைய நீடிப்பு இன்று மக்களுடைய புரட்சி அல்லது இந்த அரசாங்கத்துக்கு எதிராக திரண்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டங்கள் அல்லது மக்கள் இப்பொழுது தெளிவுபட்டு அந்த அரசாங்கத்தை எதிர்க்கின்ற அந்த செயற்பாடுகளை முடக்குவதற்காக இந்த சட்டம் நீடிக்கப்படுகின்றதா என்ற குற்றச்சாட்டுகள் காணப்படுகின்றது. நாங்கள் பார்த்தோம் அண்மையிலே இந்த பட்டதாரிகள் டிஓக்களினுடைய அவர்களுடைய அந்த வேலைவாய்ப்பு சம்பந்தமாக கல்வி செயற்பாடுகள் சம்பந்தமான அந்த விடயங்கள், வைத்தியர்களுடைய விடயங்கள், அதே போன்று பல விடயங்கள் இப்பொழுது அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படுகின்ற காரணத்தினால் அவற்றை எல்லாம் கட்டுப்படுத்துவதற்காக இந்த சட்டத்தை நீடிக்க இந்த அரசாங்கம் முன்வருகின்றதா என்ற கேள்விதான் இன்று எங்கள் மத்தியிலே காணப்படுகின்றது. அதே போன்று இன்று ஆளும் தரப்பிலே இருக்கின்றவர்கள் எல்லாம் கேட்கின்றார்கள், இந்த அவசரகால சட்டத்தை நீடிப்பதிலே ஏன் எதிர்க்கட்சி இவ்வளவு ஆக்ரோஷமாக அல்லது இதை ஏன் எதிர்க்கின்றார்கள் என்பதை கேட்கின்றார்கள். நாங்கள் கேட்க விரும்புகின்றோம், சென்ற காலங்களிலே சென்ற அரசாங்கத்திலே இருக்கின்ற அந்த அரசாங்கங்கள் இவ்வாறான அவசரகால சட்டத்தை நீடிக்கின்ற பொழுது இப்பொழுது இருக்கின்ற உங்களுடைய நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் எதிர்க்கட்சியிலே இருக்கின்ற பொழுது அதை ஆதரித்தாரா எதிர்த்தாரா என்பதை நாங்கள் கேட்கின்றோம். ஏனென்றால் இன்று நாட்டிலே இன்று யுத்தம் இல்லை, இன்று ஏனைய பிரச்சனைகள் இல்லை, இன்று எல்லாம் சுகமாக போகின்றது, இனவாதங்கள் இல்லை, மக்கள் நிம்மதியாக இருக்கின்றார்கள், எங்களுடைய நாட்டிலே காசுகள் புரளுகின்ற என்று சொல்லுகின்ற நீங்கள் இவ்வாறான ஒரு சூழலிலே ஏன் இந்த அவசரகால சட்டத்தை நீடிக்கின்றீர்கள் என்ற கேள்வியை இன்று எதிர்க்கட்சி எழுப்புகின்ற பொழுது அதுக்கு நீங்கள் சரியான முறையிலே பதிலளிக்காமல் இன்னும் அதை விமர்சிக்கின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆகையால் இந்த அவசரகால சட்டத்தின் அடிப்படையிலே மக்கள் பல விளைவுகளை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். இன்று இன ரீதியான முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கின்றன, இனங்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றன, பிரதேச ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆகையால் இந்த அவசரகால சட்டத்தை சிறந்த முறையிலே கையாள வேண்டிய பொறுப்பு காணப்படுகின்றது. இவ்வாறான ஒரு சூழலிலே ஏன் இதை நீடிக்க வேண்டும் என்ற எண்ணப்பாடுகள் தான் இந்த இடத்திலே எல்லோரும் கேட்கின்ற விடயம் என்பதை இந்த இடத்திலே நான் ஞாபகம் ஊட்டிக் கொள்வதோடு, சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, நான் பிரதித்துவப்படுத்துகின்ற இந்த திருகோணமலை மாவட்டத்திலே குறிப்பாக இந்த திருகோணமலை மாவட்டத்திலே 17 போலீஸ் நிலையங்கள் அதே போன்று உப போலீஸ் நிலையங்கள் ඔබතුමායි කාලය තව විනාඩි 2යි කරු මන්ත්‍රීතුමනි. ஸ்துதி. போலீஸ் உப நிலையங்கள் காணப்படுகின்றன. அதே போன்றுதான் இவற்றிலே மிக முக்கியமாக கிண்ணியா பிரதேச செயல பிரிவிலே சுமார் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வாழுகின்ற ஒரு பிரதேசத்திலே அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற போலீஸ் நிலையத்திலே 2024ஆம் ஆண்டு 120 போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருந்தார்கள். ஆனால் இன்று அந்த போலீஸ் நிலையத்திலே 47 உத்தியோகத்தர்கள் தான் கடமையாற்றுகின்றார்கள். ஆகையால் 1 லட்சத்துக்கு மேல் வாழுகின்ற அந்த பிரதேசத்திலே 48 போலீஸ் உத்தியோகத்தரினால் கடமையாற்ற முடியுமா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆகையால் இந்த விடயத்தை கௌரவ அமைச்சர் அவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இதற்கான ஒரு இதுக்கான ஒரு தீர்வை வழங்குவதற்கான
நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போன்றுதான் கிண்ணியா பிரதேசத்திலே நடுவூற்று பிரதேசத்திலே இன்னும் ஒரு தனியான போலீஸ் நிலையம் அமைப்பதற்கான ஒரு கெசட் 2023ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. அதற்கு பிறகு அது அப்படியே இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. ஆகையால் அந்த பிரதேசத்திலே அந்த போலீஸ் நிலையத்தை அமைப்பதன் மூலமாக அந்த பிரதேசத்திலே கடமையாற்றுகின்ற பல விடயங்களிலே கவனம் செலுத்த முடியும். ஏனென்றால் 1 லட்சத்துக்கு மேலாக மக்கள் வாழ்கின்ற பிரதேசத்தினுடைய தேவைப்பாடு எவ்வாறு இருக்கும் என்பதை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் கிண்ணியா பிரதேசத்தில் இருக்கின்ற அந்த போலீஸ் நிலையம் ஒரு போலீஸ் நிலையத்துக்குரிய ஒரு காணியிலே கட்டடத்திலோ இல்லாத ஒரு நிலை காணப்படுகின்றது. ஆகையால் புதிதாக இப்பொழுது அந்த பிரதேசத்திற்கான ஒரு இடம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த இடத்திலே போலீஸ் நிலையத்தை அமைத்து அதே போன்று அந்த நடு ஊற்று பிரதேசத்திலும் அந்த போலீஸ் நிலையம் ஒன்றை அமைப்பதன் மூடாக அந்த பிரதேசத்திலே நடக்குகின்ற பல பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்ற விடயத்தை கருத்தில் கொண்டு அவற்றை கௌரவ அமைச்சர் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும். அதே போன்றுதான் இந்த கருமலையூற்று பள்ளிவாசல் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் சென்ற அமர்வுகளிலும் நாங்கள் ஞாபகம் ஊட்டியிருந்தோம். இது ஒரு முஸ்லீம்களுடைய நீண்ட கால காணப்படுகின்றது. பல காலங்களாக அந்த பள்ளிவாயல் விடயம் பேசப்பட்டாலும் இப்பொழுது அந்த பள்ளிக்கு செல்லுகின்ற அல்லது அந்த பள்ளியை பார்வையிடுகின்ற அந்த வசதிகளை கூட இப்பொழுது இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமான முழு விவரங்களையும் நான் நினைக்கின்றேன் கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தியிருந்தோம். ஆகையால் அந்த பள்ளிவாயலை பாவிக்கின்ற அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற முஸ்லீம்கள் அந்த பள்ளிவாயலை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலை மீண்டும் உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளையும் கௌரவ அமைச்சர் அவர்கள் எடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.